நண்பர்களே, நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ எப்படி பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் ஆகுறது தான் நம்மளோட வாழ்க்கையோட லட்சியமாவே இருந்துச்சோ, அதே மாரி ஃபில்ம் இண்டஸ்ட்ரி அதாவது சினிமா துறையில இருக்கிற நெறைய பேருக்கு ஆஸ்கர் அப்படிங்கிறது தான் அவங்களோட வாழ்க்கையோட லட்சியமாவே இருக்கும். ஒருத்தவங்களோட கரியரையே மாத்துற அளவுக்கு பவர் இருக்கிற இந்த ஆஸ்கர் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? எப்படி இதோட செலக்ஷன் ப்ராசஸ்லாம் நடக்குது? நிஜமாவே டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் இத குடுக்குறாங்களா? இல்ல இதுலயும் நெறைய ஊழல்கள் நடக்குதா? பிறந்த மேனியா ஜான் சீனா நடந்து வந்ததுல இருந்து வில் ஸ்மித் போய் பொல்லார்னு அரைஞ்சது வர ஆஸ்கர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அதை சுத்தி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுலயும் முக்கியமா இந்த பெய்டு ப்ரொமோஷன் பெய்டு கேம்பெயின் நம்ம ஊருக்குள்ள சண்டைலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அது வெறும் யூடியூப்ல மட்டும் கிடையாது, ஆஸ்கர்ஸ்லயும் இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சும்மாவா அந்த மனுஷன் சொல்லிட்டு இருந்தாருன்னு நினைச்சீங்க ஆஸ்கர் வாங்குற பாடல்கள் எல்லாம் நல்ல பாடல்கள் ஆயிராதுன்னு? அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு. அது யார் சொன்னாரு உங்களுக்கே தெரியும். ஆஸ்கருக்கு பின்னாடி என்னென்ன சீக்ரெட்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்றாங்க, இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஆஸ்கர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற கான்ட்ரவர்சிஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்கர் அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுற அகாடமி அவார்ட்ஸ் அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்கிறதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். 1920s அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அப்போதான் ஹாலிவுட் வந்து கொஞ்சம் பூம் ஆயிட்டு இருந்துச்சு. நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய ஆக்டர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் உள்ள வந்து நிறைய எல்லாரும் அப்பதான் ஹாலிவுட்டை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1927ல வந்து அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு அகாடமி வந்து ஃபார்ம் பண்றாங்க. 1929ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்கர் அவார்டுக்கான செர்மனி 270 பேரை வச்சு நடத்திருந்தாங்க. அதோட டிக்கெட் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு $5 நினைக்கிறேன். அந்த ஒரு டைம்ல ஹாலிவுட் ரோஸ்வெல்ட் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல வந்து இந்த செர்மனி வந்து நடத்திருந்தாங்க. அப்படியே போஸ்ட்பான் பண்ணி இப்ப பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து அதை ஆன்லைன்ல நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆஸ்கர் அப்படிங்கிற நிக் நேமை எப்படி இந்த அகாடமி அவார்ட்ஸ்க்கு வந்து வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை சுத்தி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. ஒருத்தவங்களும் நான் தான் பேர் வச்சேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு தராங்க. அதுல ஒரு 3 ஸ்டோரி வந்து ஆஸ்கரே அபிஷியலா அவங்களோட பேஜ்ல போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹாலிவுட்ல இருக்கிற ஒரு ரைட்டர் வந்து ஒரு பாட்டியும் இந்த கோல்டன் அவார்ட் ஆஃப் அகாடமின்னு போடுறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு ஒரு ஜோக்ல இருந்து டிரைவ் பண்ணி இந்த ஆஸ்கர் அப்படிங்கிற நேம் போட்டதா அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ அது எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா, ஆர்கெஸ்ட்ரா லீடரை வந்து ஆஸ்கர் அப்படின்னு கால் பண்ணிருப்பாங்க அந்த ஜோக்ல. சோ அந்த ஆஸ்கர் அப்படிங்கிற நேமை இங்கேயும் வச்சு கால் பண்ணி அவங்க அவார்ட்ஸ் வந்து இப்பயும் இந்த நேமை ஃபாலோ பண்ணிருக்கதா சொல்றாங்க. இந்த ஆஸ்கர் அவார்டுக்கான டிசைன் இருக்கு பாத்தீங்களா? இந்த டிசைன் எப்படி அவங்க 1929ல ஸ்டார்ட் பண்ணாங்களோ சேம் அதே டிசைனை தான் இப்ப 2025 வர அதே டிசைனை தான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிசைனை யார் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, செட்ரிக் கிப்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்ட் டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் இதோட டிசைனை வந்து டிரா பண்ணிருக்காரு. தென் அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஸ்டான்லி அப்படிங்கிறவர் தான் இந்த ஸ்கல்ப் பண்ணிருக்காரு. எப்படி 1929ல இருந்துச்சோ சேம் அதே ஹைட், சேம் அதே வெயிட், டிசைன்ல இருந்து வெயிட் வர இப்பவும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த டிசைனை பத்தி பேசுறப்போ இதுல வந்து ஒரு பர்சன் கிரஸ்டட் ஸ்வார்டை வந்து ஹோல்ட் பண்ணி ஒரு ஃபிலிம் கேன் மேல நிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபிலிம் கேன்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பூக் இருக்கும். அந்த 5 ஸ்பூக்குமே பாத்தீங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்டர்ஸ், ரைட்டர்ஸ், டிரெக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், அப்புறம் கடைசியா ப்ரொடியூசர்ஸ். இவங்க எல்லாத்தையும் தான் மெயினா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. தென் இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே நிறைய கேட்டகரிஸ்லாம் வந்து இப்ப நிறைய அவார்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆஸ்கர் அவார்டுக்கான செலக்ஷன் எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த அகாடமில நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்ப ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10,000 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க. நம்ம இந்தியால இருந்துமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நம்ம விஎஃப்எக்ஸ் சைடு பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ் மோகன் சார் இருக்காரு, அப்புறம் ரவிவர்மன் சார் இருக்காரு, ஏஆர் ரோமான் சார் இருக்காரு, அமிதாப் பச்சன் இருக்காரு, ராஜமௌலி சார் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஆஸ்கர்ல வந்து மெம்பரா இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆக்டர்ஸா இருந்தாங்கன்னா அவங்களே மத்த ஆக்டர்ஸை நாமினேட் பண்ணுவாங்க. இப்ப ரைட்டரா இருந்தாங்கன்னா அவங்க மத்த ரைட்டர்ஸை நாமினேட் பண்ணுவாங்க. டைரக்டரா இருந்தாங்கன்னா மத்த டைரக்டரை நாமினேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆஸ்கர்ல இருக்கிற மெம்பர்ஸ் வந்து அவங்கவங்க கேட்டகரியில வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு 50 பேர்கிட்ட நாமினேட் ஆகும். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 10 ஆகும், அப்புறம் 5 ஆகும். கடைசியா தான் ஒருத்தவங்க வந்து வின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்தந்த கேட்டகரியில இருக்கவங்களே தான் வின்னர்ஸ் வந்து முடிவு பண்ணுவாங்க. இது அந்த பெஸ்ட் பிக்சர்ஸ் மட்டும் எந்த மாதிரி நடக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கவங்களும் சேர்ந்து வந்து இந்த பெஸ்ட் பிக்சர்ஸ்க்கான அவார்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பெஸ்ட் பிக்சர் தான் பாத்தீங்கன்னா ஒரு அந்த இயரோட பெஸ்ட் ஃபில்மை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பெஸ்ட் பிக்சர் அவார்டு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அவார்டு ஆஸ்கர்லயே. இப்படி நிறைய பேர் நிறைய மெம்பர்ஸால நாமினேட் பண்ணப்படுற ஆஸ்கர் வந்து குளறுபடி ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அதுலயும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப நம்ம கொஞ்சம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆஸ்கர் வந்து இப்ப இருக்கிற மாதிரி நிறைய மெம்பர்ஸ்லாம் கிடையாது. கொஞ்சம் லிமிட்டடான மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க.
அதுவும் முக்கியமா ஹாலிவுட்ல இருந்தவங்க தான் இருந்தாங்க. ஒரு லீடர்ஷிப்க்கு கீழே கொஞ்சம் பீப்புள் மட்டும் இருந்த அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய ஜட்மெண்ட்லயுமே கொஞ்சம் ஃபேவராகவும் இருந்திருக்குன்னு நிறைய இடத்துல என்னால படிக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரியும் அப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரியும் ஆஸ்கர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள ஷேப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸையும் கிரியேட் பண்ணுச்சு. சார்லி சாப்ளின் அப்படிங்கிறவரை கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த லெஜெண்ட்னே சொல்லலாம். ஸோ அவரை பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு ஆஸ்கர் வந்து அவங்கள பேன் பண்ணியிருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் கம்யூனிசம் பிராக்டிஸை வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ற மாதிரியும் முதலாளித்துவத்தை வந்து எதிர்த்து அவரோட காமெடிஸ் அவரோட ஷோஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கவும் இவங்க வந்து ஒரு 20 வருஷத்துக்கு அவரை பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. யூஎஸ் விசாவுமே அவருக்கு இல்லாம இருந்துச்சு. தென் அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி சார்லி சாப்ளின்ட்டே போயிட்டு காலில் விழுந்து நீங்க கண்டிப்பா வரணும்னு அவர் கைண்டா ரெக்வஸ்ட் பண்ணி அவரை திருப்பி கூப்பிட்டு வந்து ஒரு ஹானரி அவார்டுமே அவரை கொடுத்திருந்தாங்க. இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைச்ச அந்த கிளாப்ஸ் தான் ஆஸ்கரோட ஹிஸ்டரியிலே ரொம்ப லாங்கஸ்ட் கிளாப். கிட்டத்தட்ட ஒரு 12ல இருந்து 13 நிமிஷம் கண்டினியூஸா கிளாப்ஸ் வந்து அவருக்கு நடந்துச்சு. அப்ப வரைக்கும் கூட ஆஸ்கர்ல வந்து பெருசா குளறுபடிகள் நடக்காது, ஆஸ்கரோட ஜட்மெண்ட்ல பெருசா வித்தியாசம் இருக்காதுன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா ஹார்வி வின்ஸ்டன் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் ப்ரொடியூசர், அவர் என்ன வேலை பார்த்தாருன்னு பாத்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓட்டிங் சிஸ்டம் தான். அங்க இருக்கிறவங்க மெம்பர்ஸுக்கு வந்து எந்த படம் பிடிக்குதோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஓட்டிங்லாம் நடக்கும். இதுக்காகவே என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மெம்பர்ஸா இருக்கிறவங்களுக்கு பிரசன்ஸ் கொடுக்கறது, பார்ட்டி கொடுக்கறது, ஆக்சுவலா சொல்ல போனா லஞ்சம் கொடுக்கறது. லஞ்சம் கொடுத்து அவரோட படம் ஏதாச்சும் நாமினேட் ஆச்சுன்னா அதுக்கு ஃபேவரா இவங்களெல்லாம் ஓட் பண்ற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் லேட்டரா 2017 நினைக்கிறேன் கேஸ்ல வந்து தலைவர் உள்ளக்க போயிட்டாரு. ஒரு மீட்டு மூமெண்ட்ல வந்து ஒரு கேஸ்ல அதுக்கு கீழே அந்த மூமெண்ட்ல யார் யாரெல்லாம் அரெஸ்ட் ஆனாங்களோ அவங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா லைஃப் டைம் பேன் பண்ணிட்டாங்க. இப்படி இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க வந்து நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே ரொம்ப கேவலம் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. மார்லன் பிராண்டோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த காட் ஃபாதரோட ஆக்டர். ஸோ அவருக்கு பாத்தீங்கன்னா 1972ல பெஸ்ட் ஆக்டருக்கான ஆஸ்கர் அவார்டு வந்து கிடைச்சிருந்துச்சு. ஆனா அதுக்கு வந்து அவர் போகாம ஒரு நேட்டிவ் அமெரிக்கனை வந்து சென்ட் பண்ணி அந்த ஆஸ்கர் அவார்டை வந்து அவர் வாங்கியிருந்தாரு. ஸோ இது எதுக்காக பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்கர் சோ ஒயிட் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா வழக்கம் போல ரேசிசம் தான். ஆஸ்கர் வந்து ஃபேவர் ஃபார் ஒயிட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு பாத்தீங்களா கான்ட்ரோவர்சிஸ். ஸோ அதை பிரேக் பண்ற மாதிரி இவர் வந்து பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஆஸ்கரை சுத்தி எப்பவுமே போயிட்டே தான் இருக்கு, இப்பயுமே இருக்கு. இப்பயுமே பாத்தீங்கன்னா அனோரா அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் வந்துச்சு. அந்த ஃபில்மோட ப்ரொடியூசரே ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு, நான் வந்து இவ்வளவு மணி வந்து செலவு பண்ணேன், இவ்வளவு $1 பில்லியன் வந்து நான் ஆஸ்கர் கேம்பெயினுக்கு மட்டுமே செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ அவார்ட்ஸ் வந்து ஆஸ்கர்ல வந்து அனோரா வந்து வின் பண்ணிருச்சு. அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதெல்லாம் அடுத்த கேள்வி. ஆனா எந்த படம் வந்து அதிகமா ப்ரொமோட் பண்றாங்களோ அந்த படத்துக்கு வந்து ஆஸ்கர்ல ஒரு நல்ல இடம் கிடைக்குதுங்கிறது நம்ம தவிர்க்கவே முடியாத உண்மை. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். இப்படி இருக்க ஆஸ்கர் வந்து டேலண்ட்டை ஃபோக்கஸே பண்ணாதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியும் கிடையாது. என்னதான் ஆஸ்கரை சுத்தி இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் போய் நிறைய கேம்பெயின்ஸ் நடத்தி ஒரு சில படங்கள் அதுல அவார்ட் வாங்கினாலுமே ரொம்பவே அண்டர் ரேட்டடான ஃபிலிம்ஸ், அப்புறம் இந்த படத்துக்கு கண்டிப்பா அவார்ட் கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஃபிலிம்ஸுக்கும் ஆஸ்கர் சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒண்ணுமே தெரியாத ஒரு ஊர், சின்ன ஊர்ல இருந்து வர ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு கூட அந்த அவார்டு அவங்க வின் பண்றனால அவங்களோட ஹோல் கரியரே மாறின மாதிரி நிறைய பேரை நம்ம கண்டிப்பா பார்த்திருப்போம். இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஃப்ளோல ஆரம்பிச்சு எவ்ரிதிங் எவ்ரிவேர், காட்ஸில்லா -1, இப்ப அதுக்கு முன்னாடி வந்து எக்கச்சக்கமான படங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன படம், சின்ன டீம், சின்ன பட்ஜெட், சின்ன படங்கள் தான். அந்த படத்துக்கு வந்து அவங்களோட படத்துக்கு செலவு பண்றதுக்கே அவங்களுக்கு பெருசா காசு இல்ல. அவங்க வந்து இந்த மாதிரி ஆஸ்கர் கேம்பெயின் 40 மில்லியன் 30 மில்லியன் செலவு பண்ணி வராம அவங்களால என்ன முடிஞ்சோ அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கில்ல நம்பியுமே ஜெயிச்சவங்க நிறைய பேர். இப்ப நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் ஆஸ்கர் வாங்கியிருந்தாரு. அப்புறம் இந்த RRR மியூசிக் டைரக்டர்ஸும் வாங்கியிருந்தாங்க. இவங்க எல்லாம் கேம்பெயின் பண்ணி தான் ஆஸ்கர் அவார்டு வாங்கினாங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்மள்ட்ட படம் எடுக்கிறதுக்கே அந்த அளவுக்கு காசு இல்ல. இதுல அவங்களுக்கு போயிட்டு அவ்வளவு கேம்பெயின் பண்ணி நம்மளால ஜெயிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. இந்த மாதிரி இருக்கிற ஸ்கில்டு பர்சன்ஸ்க்கும் ஆஸ்கர் வந்து அவங்க கரெக்டான பர்சனை ஸ்பாட் பண்ணி அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறனாலதான் இன்னும் அந்த ஆஸ்கர் மேல இருக்கிற மதிப்பு இன்னுமே எல்லாருக்கிட்டே இருக்கு. அந்த ஆஸ்கருக்கான கிரேஸும் இன்னைக்கும் அதனாலதான் எல்லாருக்கிட்டே இருக்கு. இந்த வாட்டி ஆஸ்கர்ஸ்லயுமே எனக்கு நிறைய உடன்பாடுகள் இருந்துச்சு. நிறைய பிலிம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அது டிசர்வ் பண்ண அவார்டு வந்து கொடுக்காம ப்ரொமோட் பண்ணி நிறைய கேம்பெயின் பண்ண அவார்ட்ஸ்க்கு வந்து கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் எப்படா இந்த அவார்டு வாங்குச்சு, இந்த படம் எப்படா வாங்குச்சு, இதெல்லாம் ஒரு படமே கிடையாதுடா, இதெல்லாம் எப்படா வாங்குச்சுன்னு நிறைய பேரு
ஆஸ்கர் வர்றப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். உங்களுக்கே தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் 2017லயுமே போயிட்டு இருந்துச்சு. லாலா லேண்டுக்கும் மூன் லைட் அப்படிங்கிற ஒரு படத்துக்கும் ஒரு சண்டை, பயங்கரமான சண்டை. 2 பேருமே கேம்பெயின்ல வாரி இறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா போயிட்டு இருந்துச்சு, அடிச்சுக்கிட்டு நாடுற அளவுக்கு சண்டை போயிட்டு இருந்துச்சு. ஆஸ்கர் ஸ்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா கான்ட்ரோவர்சி. ஸ்டேஜ்ல வந்து பெஸ்ட் பிக்சருக்கான அவார்டை வந்து அனௌன்ஸ் பண்றப்போ மூன் லைட்னு சொல்றதுக்கு பதிலா அவங்க லாலா லேண்ட்னு சொல்லிடுவாங்க. எல்லாரும் உங்க ஸ்டேஜ்ல வந்துட்டு கண்ணீர் விட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் ரொம்ப பெருமையா இருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னு மூன் லைட்னு அறிவிப்பாங்க. அந்த ஸ்டேஜே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பரபரப்பாயிரும். சும்மாவே அவனுங்க 2 பேர் தான் சண்டை போட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் நடந்து மாத்தி சொல்லி அங்க ஒரே சச்சரவா போயிருச்சு. ஸோ அவ்வளவுதான் நண்பர்களே, ரொம்ப நேரம் இது பேச முடியல. வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு, ஹூடிஸ் எல்லாம் போட முடியல. இங்க பாருங்க ரொம்ப வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. இதே மாதிரி வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல அடுத்து பார்க்கலாம். பை.